பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேவன் நமக்கு தர விடுதலைகளை நம்ம வந்து எப்பயுமே அவசரப்படக்கூடாது. அது ஏன் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து ப்ரொசீஜர்லாம் நம்ம சொல்லி இது பண்ணோம்னு வைங்களேன், உடனே ரொம்ப அவசரப்படுவாங்க. இன்னைக்கே வேணும், இன்னைக்கே வேணும், இல்லை இந்த வாரத்திலே எனக்கு விடுதலை வேணும்னா. ஆனால் விடுதலை அப்படின்றது அப்படி அந்த மாதிரி கிடையாது. ஏசப்பா காலத்தில் ஆண்டவர் பண்ணாரு தான், இல்லை நம்ம சொல்ல முடியாது. இன்ஸ்டன்ட் ஹீலிங் இதெல்லாம் பண்ணாரு, நம்ம அதெல்லாம் நம்ம இல்லைன்னு நம்ம இது பண்ணவே முடியாது. ஆனால் இன்னைய காலகட்டத்தில் ஆண்டவர் ஒரு விஷயத்த நமக்கே கற்றுத்தரணும்னு நினைச்சிட்டாருன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் தான் வரீங்க, ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்க, உங்களுக்கே அந்த யுத்தத்தை பற்றி டீப்பாக கற்றுத்தரு நினைச்சிட்டாருன்னா அந்த யுத்தத்தை ஆண்டர் எவ்வளவு தூரம்னாலும் இழுப்பார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு போவார். ஏன்னா ஆண்டர் நினைச்சா ஃபைனல் ஸ்டெப்பு கொண்டு போய் ஈஸியா வந்து இது பண்ணலாம். ஆனால் ஆண்டர் துல்லியமா ஒன்னொன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி துல்லியமா ஆண்டர் வந்து விவரிச்சு நம்ம கிட்ட படிப்பிக்கிறதுக்காகவே அது வந்து டிலே ஆகும். அதனாலதான் நமக்கு வந்து ஒரு சில பேருக்கு மட்டும் விடுதலை. எல்லாருக்கும் ஆண்டவர் அப்படி லேட் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு சில எல்லா நேரமும் அப்படி செய்வான்ல. ஒரு சில பேருக்கு வந்து மந்திரத்தினுடைய இது வந்து ஆண்டர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு சில பேருக்கு வந்து படிச்சிடும். ஒரு சில பேருக்கு வேற மாதிரியான போராட்டங்களை படிச்சுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி வந்து ஆனா அவங்களுக்கு வியாதியோ எதுவோ இருந்தா அதெல்லாம் குணமாயிரும். இந்த மாதிரி நார்மலா வந்து இருப்பாங்க, அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, ஃபினான்ஸ் கூட அவங்களுக்கு வந்து சரியாயிரும். ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு டிலே ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்துல ஆண்டவர் வந்து சொல்லி தராரு அப்படிங்கறத வந்து நம்ம அறிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தவங்க ஹீலிங் அனாயிண்டிங்காக ப்ரேயர் பண்ணிட்டே வராங்கன்னு வைங்களேன். அப்போ அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் வந்து ஒரு சில வியாதிகளை கூட ஆண்டவர் அனுமதிப்பார். அனுமதிக்க மட்டும் இல்லாம அந்த ஹீலிங் அனாயிண்டிங்னா எப்படின்னா அந்த ஆழத்துக்கு கொண்டு போய் காமிச்சிருவார். வியாதினா என்ன, எந்த அளவுக்கு வேதனை இருக்கும், எந்த அளவுக்கு சரீரத்தை ஒரு சத்ருவால வந்து எவ்வளவு டார்ச்சர் கொடுக்க முடியும், ஒரு மனுஷன் அவ்வளவு தூரம் வந்து கதறும்படியா எவ்வளவு தூரம் அவனை டார்ச்சர் கொடுக்க முடியும்ன்ற ஆழத்தை ஆண்டவர் காமிப்பார். காமிச்சு ஒவ்வொரு காரியங்களா அதுக்கு பின்னாடி என்னென்ன ஆவிகள் கிரியேட் செய்யுது, எந்த சர்ப்பத்தின் ஆவியா, அந்த சர்ப்பத்தின் விஷமா, இல்ல அதுக்கு வைக்கிற கட்டுகளா, இப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து உங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிப்பாரு. நீங்க நினைப்பீங்க நம்ம ஏசப்பாவுக்கு ஹீலிங் பவரே இல்லையா, இல்ல நம்ம போற ஊழியர்களுக்கு தான் ஹீலிங் பவரே இல்லையான்னு. அதே ஊழியர்கள் வேற ஒருத்தவங்க ஜெபிக்கும் போது ஹீலிங் கிடைச்சிருக்கும், மிராக்கிள் நடக்கும், இன்ஸ்டன்டா கூட நடக்கும். ஆனா உங்களுக்கு ஜெபிக்கும் போது அந்த ஊழியக்காரங்களாலே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவர் உங்க இதே ஹோல்ட் பண்ணி வச்சிருவாரு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப டீப்பா சொல்லி தரணும்னு ஆண்டவரே நினைச்சிட்டாருன்னா அதை எந்த ஹீலிங் மினிஸ்ட்ரியாலையும் சுகமாக்க முடியாது, எந்த ஊழியர்களாலையும் சுகமாக்க முடியாது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர ஆரம்பிச்சாரு அப்படின்னா இந்த விடுதலை ப்ராசஸ் ரொம்ப லேட்டா ரொம்ப டிலே தான் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அவசரப்படக்கூடாது. நம்மளும் அவசரப்பட்டு நம்ம வந்து இப்போ உங்களுக்கு வந்து நீங்க மித்தவங்களெல்லாம் பார்க்கும்போது கூட உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன் நமக்கு மட்டும் இதாக மாட்டேங்குது, அப்ப ஆண்டருக்கு நம்ம மேல விருப்பம் இல்லையோ, பிரியம் இல்லையோ அப்படின்னு நினைச்சுக்கூட ஆண்டர் உங்களுக்கு ஆனா அதுலயும் ஆண்டர் என்ன நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாதுங்கிற நீங்க அறிஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராசஸ். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம குயிக்கா கத்துக்கிறோமோ ஆண்டர் அந்த அளவுக்கு குயிக்கா போதான் செய்வார். நம்ம கத்துக்கிறதே நம்ம டிலே பண்ணோம் அப்படின்னா இது வந்து இன்னுமே நமக்கு வந்து டிலே ஆகும். ஒரு வசனம் வாசிக்கலாம். யாத்ராமம் 23:28 வரைக்கும். உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்துக்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். இந்த இடத்துல பாருங்களா, ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா நம்ம விருத்தி அடைந்து நம்ம தேசத்தை சொந்தம். ஆண்டவர் என்ன சொன்னா ஒரு சில விஷயங்களை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா தான் தவிர்த்த. எத்தனையோ எதிரிகளை ஒரே ஷாட்லயே ஆண்டவர் வந்து அழிச்சிருக்காரு. ஆனா ஒரு சில இதான் வந்து ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் துரத்துவேன். நமக்கு வந்து ஒரு பக்கம் ஆசீர்வாதம் இருந்தாலும் ஆனா இந்த ஒரு சத்துருவை நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் துரத்துவேன் அப்படிங்கிறது வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து எப்பயுமே நம்ம எனிமீஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னு வைங்களேன். அப்பயும் வந்து நமக்கு வந்து நம்ம அவசரப்படக்கூடாது. இப்போ எனக்கு விரோதமா ஒருத்தவங்க ப்ராஃபிட்டிக் வேர்ட் சொல்றாங்கன்னு வைங்களேன்மா, உனக்கு விரோதமா ஒரு மந்திரம் இருக்குமா அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். ஓகே, இயேசு நாம தான் அந்த மந்திர கட்டெல்லாம் உடைஞ்சிட்டும் அவங்களுக்கு பவர் இருக்கலாம், அவங்களுக்கு அந்த மந்திர கட்டை 5 நிமிஷத்துல பவர் உடைக்கிறக்கூடிய பவர் இருக்கலாம். பவர் உடைக்கிறாங்க, உடைச்சே என்னை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனா நான் வீட்டுல போய் எனக்குள்ள பல கேள்விகள் வரும். யார் நமக்கு விரோதமா மந்திரம் வச்சான்ற கேள்வி வரும். ரெண்டாவது, ஆண்டவர் என் எனிமீஸை யாருன்னே எனக்கு எக்ஸ்போஸ் பண்ணலன்னு வைங்களேன், நான் மறுநாள் போய் அவங்க எனக்கு ஃப்ரெண்டு மாதிரியே வந்தாங்கன்னா நான் திருப்பி அவங்ககிட்ட அதை பழகதான் போறேன். அவங்க கொடுக்குற சாப்பாடையும் நான் வாங்கி சாப்பிட தான் போறேன்.
ஸோ அவங்க ரிப்பீட்டடா மறுபடியும் அதையே தான் பண்ணுவாங்க. நம்மளால அவங்ககிட்ட டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றது வந்து நமக்கு வந்து தெரியாம போயிரும். ஆமா. யார் எதிரி, யார் நண்பர்கள்ங்கிறதே நமக்கு தெரியாம போயிரும். பிசாசுக்கு வந்து ரொம்ப ஈஸியா போயிரும். அதனாலதான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு சில விடுதலைக்குலாம் ஆண்டவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவங்கலாம் யார் யாரு அப்படிங்கிற அந்த ட்ரூ கலர் வெளிய வரட்டும். அவங்களுடைய முகத்திரைய ஆண்டவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிழிச்சு, நம்மளாலயே நம்ப முடியாது. ஒரு சில பேர் தூரத்துல இருந்து ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனா நம்ம பக்கத்திலேயே இருக்கவங்கள வந்து ஒரு சொந்த குடும்பத்துல உள்ள பக்கத்திலேயே உள்ளவங்கள நம்புறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஆண்டவர் வந்து உடனே எக்ஸ்போஸ் பண்ணாலும் நம்ம ஏத்துக்க மாட்டோம். கண்டிப்பா. அதாவது உடனே வந்து இவங்க இப்போ ஒரு 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 பாஸ்ட் டைம் வந்து டெலிவரன்ஸ் பண்றவங்க வந்து இந்த மாதிரி தான்ப்பா அவங்க கூட பிறந்த ஒரு சகோதரன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா நம்ம ஏத்துப்போமா? இந்த பாஸ்ட் தான் ஃபேக் அப்படின்னு அடிச்சு சொல்லிடுவோம். ஆனா அதே விஷயத்த ஆண்டர் வந்து துல்லியமா ஒவ்வொரு ஒரு மூமெண்ட்டும் ஒரு டைம் எடுத்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு 1 இயரும் ஆண்டர் டைம் எடுத்து இவன் பாரு உன் கூட பிறந்த சகோதரன் எந்தெந்த வேலையெல்லாம் பண்றாங்க, உனக்கு விரோதமா உன் பிள்ளைங்களுக்கு விரோதமா குடும்பத்துக்கு விரோதமா எவ்வளவு பண்றாங்க ஆண்டவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் பண்ணாருன்னா அப்ப நம்ம நம்புவோம். சடனா சொன்னானா ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய மனித இயல்பு படி நம்மளால வந்து ஏத்துக்க முடியாது. அது சொந்த ரத்தத்துல இருந்தோ, சொந்த பாண்ட்ல ரொம்ப பக்கத்துல க்ளோஸ்ல உள்ளவங்களோ, நண்பர்களோ செய்யும்போது வந்து நம்மளால அது வந்து ஏத்துக்கிற மனப்பக்குவம் வந்து நமக்கு வந்து கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சில விடுதலைய வந்து ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா டிலே பண்ணி நம்மள நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி நம்மளுடைய எனிமி யாருங்கிறத நல்ல முகத்திரையெல்லாம் ஆண்டவர் நம்மகிட்ட கிழிச்சு ஆண்டவர் வந்து காமிக்கணும். கண்டிப்பா. நாங்க முன்னாடி ஒரு வீட்ல வந்து குடியிருக்கும்போது, அந்த ஆளே மந்திரவாதி தான் போல. ஆனா ஆண்டவர் வந்து நாளையெல்லாம் வெளிப்படுத்தவே இல்ல. அங்கிட்டோடி உள்ளவங்களுக்கு அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா தான் தெரியும். ஆனா ஒரு அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற மாரி இருக்க மாட்டாரு. ஆனா நாங்க என்ன நினைப்போம்னா, சரி ஒரு ஒரு ஏதோ ரொம்ப சாமி பக்தியா தான் இப்படி இருப்பார் போல. எப்பயும் அந்த ஆரஞ்சு கலர் வேஷ்டிய கட்டிட்டே இருப்பார். ஓகே. பொதுவா ஐடில வேலை பார்க்குறவங்க யாருமே அந்த மாரி இருக்க வேஷ்டி மாட்டாங்க. கட்டி வேஷ்டி ரொம்ப கட்டிலாம் அது இருக்க இப்ப இருக்க மாட்டாங்க. இந்த ஜெனரேஷன்ல அப்படி டேஸ்ல இருக்க மாட்டாங்க. ரொம்ப அந்த மாதிரி இருந்தது இல்ல. ஆனா அப்படியே தான் இருப்பாரு. ஆனா எங்களுக்கு வந்து டவுட் கூட வரவே இல்ல. ரொம்ப நாள் டவுட்டே வரல. ஆனா எங்கள பார்க்கும்போதெல்லாம் பயங்கரமா சிரிப்பாரு. கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுவாரு. நாங்க உள்ள போனோம்னா அந்த மாரிலாம் பண்ணுவாரு. ஆனா ஆண்டவர் ரொம்ப நாள் கழிச்சு தான் அதெல்லாம் ஆண்டவர் வந்து காமிக்காரு. ஆண்டவர் வந்து நெனச்சிருந்தா நாளே காமிச்சிருக்கலாம். ஆனா இவன் மந்திரவாதி அப்படின்னு சொன்னா நம்ம கூட நம்ப மாட்டோம். ஏன்னா உண்மையே சொல்ல போனா நாங்க இங்க தென்காசிக்கு வந்தப்ப கூட எங்களுக்கு இந்த அளவு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட பத்தி நாலேஜ் இருந்துச்சா அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா. அந்த ஸ்பாட்ல ஆண்டவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு வந்து அது தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்ல ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இப்ப நாங்க ப்ரேயர் பண்ற மாதிரியோ அப்ப வந்து ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா எங்களால ஏத்து இருந்திருப்போமா அதை நம்பியிருப்போமான்றதே தெரியாது. ஆனா கேபிக்கு வந்து அப்பப்ப ஏதாவது டிஃபன் பாக்ஸ் குடுக்குறது அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாரிலாம் நாங்க அவாய்ட் பண்ணிருவோம் ரொம்ப. ஆனா ஆண்டவரு அத எக்ஸ்போஸ் பண்ணவே ரொம்ப லாங் கிட்டத்தட்ட 1 வருஷம், 1 1/2 வருஷம் கழிச்சு தான் அவங்க யாருன்றத ஆண்டவர் எங்களுக்கு காமிக்கவே செஞ்சார். உங்க பக்கத்திலே இருக்கலாம். ஆனா அவங்க மூலியமா வந்த பிரச்சனைகள் எங்களுக்கு அதிகம். அதிகம். ரொம்ப ஈபி பில் அதிகமா வரும். தேவையில்லாத உடல்நிலை சரியில்லாம ஆகும். பயங்கள். ரொம்ப அதிகம். அவங்களால வந்த பிரச்சனை அதிகம். ஆனா, இவங்க தான் அதுக்கு பின்னாடி காரணம்ன்றத ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தவே ரொம்ப நாள் ஆயிருச்சு. ஸோ ஆண்டவர் வந்து அந்த உங்க எனிமீஸ எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நெனச்சுட்டாருன்னா, உங்க விடுதலை நிச்சயமா தாமதம் ஆக தான் செய்யும். நீங்க வந்து அவசரப்படக்கூடாது. அதுதான் இப்ப முக்கியம். நீங்க வந்து அவசரப்படக்கூடாது. பொறுமையா ஆண்டவருக்கு டைம் குடுக்கணும். அப்பதான் இப்ப என்னால யார்ட்ட வேணாலும் நான் சொல்லுவேன். ஆணித்தரமா என்னால சொல்ல முடியும். அந்த ஆள் வந்து ஒரு மந்திரவாதி தான். ஏன்னா, எனக்கு ஆண்டவர் அப்படியே ஒவ்வொரு சீன் பை சீனா எல்லாமே காமிச்சு குடுத்துட்டாரு. அதுக்கப்புறம். அதுக்கப்புறம் நெறைய பேர்ட்ட விசாரிச்சா நெறைய பேர் வந்து சொ சொல்றதெல்லாம் தெரியுது. ஆமா. அதுக்கப்புறம் தெரியுது. ஆனா மக்கள் யாரும் ஓப்பனா இத வந்து ரொம்ப அதுக்கப்புறம் குப்பை அள்ளுறவங்களே ஆ. கூட வந்து குப்பை தொட்டில எல்லாம் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து பார்த்ததெல்லாம் சொல்றாங்க. அந்த ரிச்சுவலுக்கு அதுக்கப்புறம் பண்றதான அந்த பூஜைக்கு பண்றதான ஐட்டம்ஸ்லாம் அவங்க வந்து நெறைய உள்ள போகுது அப்படிங்கிறத யாரு குப்பை ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து அது தெரியுது. அவங்களுக்கே டிஃப்ரெண்டா ஏன்னா எல்லா வீட்லயும் அவங்க அழும்போது, இந்த வீட்ல மட்டும் என்னடா டிஃப்ரெண்டா வருது என்னென்னமோ வரும் போல. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு டவுட் வருது. இதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணக்கப்புறம் ஆண்டவர் அவங்க மூலமா கன்ஃபர்மேஷன் குடுக்குறாரு. இப்படிதான் இருக்கு, உண்மைதான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாரு. 3வது பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆண்டவர் வந்து உங்களோட எனிமீஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுடைய எதிரிகள்லாம் ஆண்டவர் வந்து முகத்திரையை கிழிச்சு இவங்க தான்ப்பா எதிரின்னு காமிக்கும்போது மட்டும்தான் ஆண்டவர் எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை நேசிச்சிருக்காரு, எவ்வளவு அழகா நமக்கு வந்து பாதிப்பு இல்லாம நம்மளை உயிரோட வச்சிருக்காரு, அவங்க எவ்வளவு கன்னிங்கான தந்திரமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்பு தந்திருக்காரு, நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டதுங்கிறதே நம்ம புரிஞ்சுப்போம். ஏன்னா இப்ப நம்ம இந்த நாலேஜ் இதெல்லாம் நமக்கு தெரியாது. முன்னாடி ஆண்டவர் என்னை பாதுகாக்கவே இல்லை, ஆண்டவர் என்ன நேசிக்கவே இல்லை, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை. ஆனா இவ்வளவு பேக்ரவுண்ட்ல பிஹைண்ட் த சீன்ஸ்ல நடக்கும்போது ஆண்டவர் வந்து இப்ப நிறைய இடத்துல அந்த போட்டோஸ் எல்லாம் கூட பார்த்திருப்பீங்க.
ஏசப்பா வந்து முன்னாடி நிற்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இருப்போம். ஆண்டவர் இப்படி கை வச்சிருப்பாங்க. நிறைய கல் எறிவாங்க. ஆண்டவர் மேலதான் நிறைய படும். அதுல நம்ம மேல ஒண்ணுமே ஏதோ ஒண்ணு பட்டதுக்கே நம்ம உட்காந்து அழுகிற மாதிரி உட்காந்து நம்ம வந்து அழுதுகிட்டு இருக்க மாதிரி வந்து அந்த சீன் நீங்க நிறைய பேர் அந்த போட்டோ பார்த்துருப்பீங்க. ஏன்னா நெட்ல அந்த போட்டோ நிறைய இருக்கு. அந்த மாதிரி தான் ஆக்சுவலி இந்த சீன்ஸ்ல ஆண்டவர் நமக்கு பின்னாடி நடக்கிற பாதி நான் முக்காசி தான் ஆண்டவர் வந்து ரொம்ப பாதுகாத்து நமக்கு வந்து நாலேஜ் நமக்கு இதை தெரியணுங்கிறதுக்காக தான் ஒரு சில விஷயத்த ஆண்டவர் வந்து அனுபவிக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு சூழ்ச்சிகள், அந்த அளவுக்கு கண்ணிங்கான விஷயங்கள்லாம் இந்த பிசாசுகள் வந்து பிசாசு அவங்களுடைய கூட்டாளிகள் எல்லாம் நம்ம குடும்பத்துக்கும் நமக்கு விரோதமாகவும் பயங்கரமா பண்ணுது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்காரு, எவ்வளவு நம்மளை புரிதலோட ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் வந்து இந்த மாதிரியான அப்பா அந்த விடுதலை ஆண்டவர் டிலே பண்ணுவார். அப்பதான் நம்ம வந்து அறிஞ்சுக்கவும் முடியும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர், நம்மளுடைய தேவன் வந்து எவ்வளவு பெரிய தேவன். பிசாசு பண்ற சூழ்ச்சியிலேயே நம்மள ஒருத்தர் பாதுகாக்கிற அப்படின்னா அந்த பிசாசோட நம்மளுடைய தேவன் தான் பெரியவர் அப்படிங்கறதே இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. அப்ப பிசாச பண்றதை நம்மள தாக்குது அப்படின்னா பிசாசுக்கு தானே பவர் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் உள்ள சபைக்குள்ளேயே நிறைய பேர் கேட்கறதான கேள்வி இதை புரியாம நிறைய பேர் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பல நேரம் நம்மளுடைய ஆத்மா சாகணும், நம்மளுடைய ஆவி வந்து நரகத்துக்கு போகணும். அவன் இதே இவன் ஆத்மா சாகணும், இவன் ஆத்மா எனக்கு வேணும், இவன் நரகத்துக்கு போயிடணும், இவன் ஆவி சரீரம் என்ன பரவாயில்ல, இவன் ஆவி ஆத்மா எனக்கு வேணும். அவனோட கோலே அவனோட வைக்கிறது. ஆனா அந்த ஆவி ஆத்மாவும் உயிரை ஆண்டவர் நமக்கு பாதுகாத்து கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா அந்த ஃபுல் ப்ராசஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். சொன்ன மாதிரி நம்ம மேல ஒரு கல்லு தான் 2-3 கல்லு தான் படும். அதை ஏன் ஆண்டவர் அனுமதிக்கானா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த டைம்லலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏன் மந்திரம் வைக்காங்கன்றத ஆண்டவர் ரொம்ப நாள் கழிச்சு தான் இதை எக்ஸ்போஸே பண்ணாரு. என்னுடைய பையன் வயசுலயே தான் அவங்களுக்கும் ஒரு பையன் வந்து இருந்தான். ஆனா அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு மூளை வளர்ச்சி வந்து கிடையாது, கொஞ்சம் கம்மி. ஒரு மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். அப்ப வந்து இவங்க ஏன்னா பிசாசுக்கு வந்து கொடுக்கறதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. இப்ப எனக்கு வந்து ஒரு விஷயம் வேணும்னு நான் போய் கேட்டேன்னா எந்த ராஜ்யத்துல பிசாசுடைய ராஜ்யத்துல பிசாசுக்கே மார்க்கெட்லாம் இருக்கு, விச் கிராஃப்ட் மார்க்கெட்னே இருக்கு. அதான் மந்திர இடத்துக்கு போறாங்க. ஸோ அங்க நான் போய் காசு நான் எவ்வளவு நாள் பே பண்றேன், எனக்கு நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்கன்னா நீ காசையும் வை, அதே சமயம் யாரா ஒரு ஆள் நீ கை காமி அவங்ககிட்ட இருந்தா உனக்கு வாங்கி தர. அவன் திருடித்தான் பண்ண, அவனால ஓனா கிரியேட் பண்ணி ஒரு இதை கொடுக்கவோ இது பண்ணவோலாம் முடியாது. அதுதான் இப்ப இந்த இடத்துல பெரிய சிக்கலே. ஏன்னா அவன் திருடுறது நம்மள மாதிரி வெளிச்சத்தின் ராஜ்யத்துல இருக்கான். அது ரொம்ப பிரைட்டா யார் மேல் வெளிச்சம் அதிகமா இருக்கோ அவங்ககிட்ட இருந்தா அதிகமா திருடுவான். அதனாலதான் வந்து அவன் வந்து ரொம்ப நம்மளுடைய ஞானம் இதெல்லாம் பார்த்தா ஒசுனா நம்மளுடைய ஞானமே போன மாதிரி இருக்கும். மங்களாய் ஒரு சில பேர் நம்ம என்ன உனக்கு வந்து இத்தனை நல்லா தானே இருந்த, ஏன் இப்ப ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு புரியல நிறைய பேர் திடுவாங்க. பார்த்தா அந்த நேரம் நம்ம மூளையை வந்து அவன் திருடிதான் வச்சிருப்பான். இப்படிதான் வந்து அந்த சம்பவம் வந்து நடந்துச்சு. அதே மாதிரிதான் அவனை வந்து அவனுடைய மூளைய எடுக்கிறக்காக அவங்க ப்ராசஸ். ஆனா ஆண்டவர் அதுக்கு ஒப்பு கொடுக்கல. ஆனா வந்து என்னன்னா ரொம்ப அப்நார்மலா சில டைம் பிஹேவ் பண்ணுவான். காலையில எஞ்சி ஸ்கூலுக்கு கிளம்புற வைக்கக்குள்ள அந்த வீட்டுல இருக்கும்போது பெரிய படாத பாடு படுற மாதிரி இருக்கும். ரொம்ப அழுவான். நார்மலா உள்ள அந்த எல்கேஜி பிள்ளைங்க எல்லாம் வந்து அந்த அளவுக்கு அழுக மாட்டாங்க. ஒரு அளவுக்கு இவன் வந்து ரொம்ப அழுது நாங்களே வெறுத்தே போயிடுவோம். ஏன்டா இவனை ஸ்கூலுக்கு அனுப்புறோன்ற அளவுக்கு நாங்க வெறுத்தே போயிடுவோம். அந்த அளவுக்கு கசப்பா தான் போவான். அவன் சாப்பாடு விஷயமே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்பதான் ஆண்டவர் வந்து காமிச்சாரு, நான் இப்ப இந்த காமிக்கிறதெல்லாம் உனக்கு சாம்பிள் மாதிரிதான், இது இன்னும் ஃபுல்லாவே எடுத்துட்டா உன்னுடைய பிள்ளையுடைய நிலவரம் வந்து இதை விட ரொம்ப மோசமா தான் இருக்கு. என்னன்னா அவங்க பிள்ளை எப்படி பிஹேவ் பண்ணுதோ அது அப்படியே நம்ம பிள்ளைக்கும், இவன் எந்த அளவுக்கு ஆக்டிவா நார்மல் பிள்ளையா இருந்ததோ அது அப்படியே அங்க அவங்களுக்கு அப்படியே அதை மாத்திரம். இது வந்து சடன் சேஞ்சாவும் வந்தாலும் நம்மளால வந்து இது நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதனாலதான் கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே நம்ம மூலையிலே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்மளே வந்து ஓகே இது ஆமா ரொம்ப நாளா இப்படிதான் என் பிள்ளை பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு நம்மளே அதை வந்து அந்த பழக்க வைக்கிற மாதிரி அது அந்த ஸ்லோ ப்ராசஸ் அதே போயிருது. இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது பண்றாங்க. ஆனாலும் அந்த நேரத்துல ரொம்ப அவனுக்கா இப்ப நான் ஜெபிக்கிறதை விட அவனுக்கா அந்த டைம் ரொம்ப ஆண்டவர் வெளிப்படுத்தினால ரொம்ப பாரப்பட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேல அவங்களால இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த ஆளை வந்து ஆவியில வந்து கொல்றதுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். கொன்னாலுமே அந்த ஒய்ஃபை வந்து கொல்ல முடியல, ஆவியில மேற்கொள்ளவே முடியல. அதாவது மந்திரவாதிகள் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு, சூனியக்காரின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதுக்கப்புறம் ஆண்டவர் காமிச்சாரு இந்த மந்திரவாதிகளை கூட மேற்கொண்டலாம் போல. இந்த சூனியக்காரிகள் இந்த லேடிஸ் கேட்டகரி வருது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. நாங்க அதுக்கப்புறம் தான் டெலிவரன்ஸ்ல பாக்குறோம் யாரெல்லாம் இந்த சூனியக்காரின்ற கேட்டகரியில வர்றாங்களோ அவங்கலாம் வெறித்தனத்திலேயே வெறித்தனமா இருக்காங்க. அவங்க ஒரு குடும்பத்தை டார்கெட் வச்சுட்டா அழிச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி. நான் அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து எப்படியோ அதையும் ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு அந்த இதையும். ஆனா அதுக்கப்புறமே இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அவங்க பிள்ளைகளே யார் நான் சொல்றது அந்த பொடி பையனே ஒரு நாள் வந்து சொப்பனத்துல வந்து சண்டை போடுறான் அந்த பிள்ளையே. அப்பதான் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு,
அவங்க ஜெனரேஷனா அப்படி வந்து இது அந்த பவர் வந்து வச்சு வைக்கிறாங்க. எப்படி நம்ம ஆவியானவர் வந்து நம்ம பிள்ளைகள் மேல இறங்கும்னு நினைக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் வந்து மாம்சமான யாவர் மேலும் முதியோர் மேலும் சிறியோர் மேலும் எல்லார் மேலும் இறங்கும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி அவங்க அந்த மந்திரத்தின் ஆவிகள் எல்லா ஆவிகளும் அந்த பையனே இப்ப 3 வயசு 4 வயசு தான் இருக்கும் அவனுக்கே. ஆனா அவனுக்கே வந்து அந்த பவர் கொடுத்து அவன் ஒரு நாள் வந்து யுத்தம் பண்றான். அப்புறம் வந்து ஆனா அதையும் விரட்டி அடிக்க ஆண்டவர் வந்து உதவி செஞ்சார். இதெல்லாமே ஸ்பிரிட்ல, இதெல்லாமே ஸ்பிரிட்ல, நீங்க யாரும் நிஜத்துல நினைச்சுக்க கூடாது. எல்லாமே வந்து ஆவிக்குரிய நம்ம அந்த ஆவியில நடக்கிற விஷயங்கள் நம்ம வந்து இப்ப பார்த்துக்கணும். மொத்தத்துல ஒரு குடும்பத்துக்கு விரோதமா எழும்புற ஒரு குடும்பம் அதை விரட்டி அடிக்கவே நமக்கு 2லேருந்து 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரே நாள் விரட்டி இருக்கலாம். ஒன்னும் அவங்கள வீட்டை காலி பண்ண வச்சுட்டு எங்கேயோ நீ பார்த்து போப்பா. 2 பேரே இருந்தது ரெண்ட் தான். ஸோ யாரோ ஒரு நாள் வந்து இது பண்ணிருக்கலாம். ஈவன் ஓனர்கிட்ட எல்லாம் நாங்க இவ்வளவோ டைம் அவங்கள வந்து ஏதோ ஒன்னுனாலும் சொல்லி இது பண்ணியும் அவங்க இது பண்ணலாம். ஆனா ஆண்டவர் வந்து அதுக்கடுத்து ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தனால ஆண்டவர் வந்து ஒரு நல்ல விடுதலை கொடுத்துட்டாரு எங்களுக்கு. அதுல இருந்து அது இப்படிதான் வந்து நடக்கும். ஸோ ஒரு சில நேரம் வந்து ஆண்டவர் நம்மளை எந்த அளவுக்கு பாதுகாத்திருக்காரு, இதெல்லாம் வந்து அந்த இனிமே வந்து அந்த ப்ராசஸ் நமக்கு டிலே ஆகும்போது மட்டும்தான் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியும். அதனால யாருமே இந்த டெலிவரன்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரஷ் பண்ண வேண்டாம். அடுத்து 4வதா பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இது எப்படி நினைக்கிறாங்கன்னா ஒரு ஃபார்முலா மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஓகே, இந்த இது பண்ணோம்னா இந்த ஆவி போயிடும், எங்களுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லித்தாங்க அப்படின்னு. ஆனா டெலிவரன்ஸ் இதுல வந்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கிடையாது. அதான் நான் சொன்னேன்ல, அந்த கணவரை வந்து வீழ்த்துறது எனக்கு ஈஸியா இருந்துச்சு ஆவியில. ஒரே நேரத்திலேயே ஆண்டவர் எப்படி என் கையில ஒரு கல்லு மாதிரி வந்துச்சுன்னு தெரியல, அதே மாதிரி ஒரு கல்லு மாதிரி வருது, அப்படியே ஆண்டவர் கழுத்தை அறுக்க வந்து உதவி செஞ்சாரு சொப்பனத்துல. அவங்களுக்கு அதுல இருந்து அந்த ஆள் வந்து வீட்டுல இருந்ததே இல்லை. அவர் கோயில் குளமா தான் போவாரு அந்த திருப்பி பவர் வந்து எடுக்கிறது. ஆனா அந்த லேடியா அதே மாதிரி மேற்கொள்ள முடியல. இதே மெத்தட்ல மேற்கொள்ள முடியல. ஆண்டவர் வந்து அந்த மாதிரி பட்டயமும் தரல, ஒன்னும் தரல. ஒரு நாள் அவங்க தான் கத்தியோட இப்படி வந்து முன்னாடி வந்து நின்று யுத்தம் பண்றாங்க. என் கையில ஒண்ணுமே இல்லை, நான் பயந்து ஆனா இதை எதிர்க்கிறேன், ஆனா என் கையில ஒண்ணுமே இல்லை. அதனால நம்ம வந்து ஒரு ஃபார்முலா வச்சு நான் வந்து இதை வீழ்த்திடுவேன். இப்ப சர்ப்பமாவே இருந்தாலுமே ஒரு சர்ப்பத்தை நீங்க வீழ்த்தின மாதிரி இன்னொரு சர்ப்பத்தை வீழ்த்த முடியாது. அதை வந்து நீங்க லேர்ன் பண்றதுக்கே உங்களுக்கு ஒரு காலம் ஆகும். இப்ப லிவியாத்தான்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். லிவியாத்தான்லாம் அந்த நீண்ட பாம்பு. ஸோ அதை வந்து ஆண்டவருடைய பட்டயத்தால மட்டும்தான் அதை வெட்டி தூக்க முடியுமே தவிர நம்மளா வந்து லிவியாத்தானே உன்னை கட்டுகிறேன்லாம் சொல்லி வந்து லிவியாத்தானை இது பண்ண முடியாது. யோபுல ஆண்டவரே சொல்லியிருப்பாரு, நீ வந்து இதை கட்டி உடன்படிக்கை பண்ண முடியுமோ அந்த மாதிரி. அந்த 41ல பாத்தீங்கன்னா நிறைய ஆண்டவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதனால ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணணும். இது வந்து ஃபார்முலா மாதிரி கிடையாது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொன்னா இது வந்து ஆவியில் நடக்கிறது. நம்ம முன்னாடி பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா தாவீது ராஜா பாத்தீங்க அப்படின்னா அவர் கோலியாத்தை வந்து கூழாங்கல்ல வச்சு கல்லை வச்சு கொண்டாரு. ஆனா அதே மெத்தடை எல்லா எனிமிக்கும் அவர் ஃபாலோ பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அவர் என்னதான் யுத்த வீரரா இருந்தாலும் எவ்வளோ பெரிய கோலியாத் தெரியுமா, கோலியாத்து சைஸுக்குலாம் நீங்க பாதி கூட வரமாட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் நேருக்கு நேரம் அதே மாதிரி கூழாங்கல்ல எல்லா ராஜாவும் போய் வீழ்த்துறக்கு அவன் கூழாங்கல்ல எடுத்துட்டு போல. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நேரம் போகும்போதும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஆண்டவர் சொல்லி தர்றாரு. ஒரு சில நேரம் ஸ்ட்ரைட்டா போக சொல்லுவார், ஒரு சில நேரம் பின்னாடி போக சொல்லுவார், ஒரு சில நேரம் அவங்களுக்கே தெரியாம எங்கேயாச்சும் மறைந்து இந்த பழைய இறங்க சொல்லி யுத்தம் பண்ண சொல்லுவாரு, ஒரு சில வேச மாதிரி உள்ள போய் வேவு பார்த்துட்டு வர சொல்லுவாரு. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரே இதுலயே ஒரே இது பண்ணக்கூடாது. பிசாசும் அதே மாதிரிதான், அவனும் ஒரே மெத்தட், அவனும் வந்து மெத்தடை மாத்திட்டே இருப்பான். அவன் நிறைய மெத்தட் மாத்துவான். நம்ம எந்த அளவுக்கு அட்வான்ஸா போறோமோ அந்த அளவுக்கு அவன். நாங்க அதனாலதான் நாங்க வந்து ஒரு வீடியோல சொன்னோம், முன்னாடி எல்லாம் வந்து ஆவியில வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்ப ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றேன், அப்பெல்லாம் ஊழியர்கள் வந்து வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, இப்ப ஜெபிக்கிறாங்கன்னா இந்த இடத்துல தகடு வச்சிருக்காங்க, உங்களுக்கு இந்த இடத்துல எலுமிச்சை கட்டி இருக்கு அப்படின்னா பிசிக்கலாவே போய் அதை எடுக்க முடியும். இப்ப இந்த ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்துக்கு கீழே வச்சிருக்காங்க, நம்ம தோண்டி வந்து எடுத்துடலாம். அதை எடுத்து அவங்க அதை வந்து கேன்சல் பண்ணி அதை ஜெபம் பண்ணுவாங்க. நமக்கே அதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்து சத்துரு என்ன பண்ண ஆரம்பிச்சானா, அவன் அட்வான்ஸ் ஆயிட்டான். நீ பிசிக்கலா பண்ணாதானே நீ எடுக்கிற, நான் ஆவியில நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆவியில வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆவியில வைக்கும் போது நமக்கு ஒன்ஸ் ஆவியின் கண்கள் திறந்தா மட்டும்தான், சொப்பனத்திலயோ தரிசனத்திலயோ நம்ம பார்த்தா மட்டும்தான் அந்த அப்படி ஒரு இது இருக்குன்னே நமக்கு தெரியும். அதையுமே நம்ம ஆவியில தான் கேன்சல் பண்ண முடியும். நிஜத்துல ஒரு எலுமிச்சை அதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அவன் ஆவியில வந்து அட்வான்ஸ் ஆயிட்டான். அப்புறம் வந்து முன்னாடி எப்படின்னா சாப்பாடு மூலமா தான் மந்திரம் வந்து தருவாங்க நமக்கு. அப்புறம் நம்ம எல்லாரும் வச்சு இது ஏதோ ஒண்ணுனாலும் அதை வந்து அந்த சாப்பாடுல தான் மேக்சிமம் கொடுத்து விடுவோம். ஆமா, அப்ப நம்ம எல்லாம் எல்லாருமே இனிமே அந்நியர்கள்ட்ட வாங்கி சாப்பிடும் போது ஜோம் பண்ணி சாப்பிடுங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்தா அது தூர போட்டுருங்க, இப்படி எல்லாம் உபதேசங்கள் வந்து வர ஆரம்பிச்சு. சரி, அதுக்கப்புறம் எல்லா கிறிஸ்தவங்களுமே கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டாங்க. ஆமா, பொதுவா நம்ம வெளியே இருந்து யார் கொண்டு வந்தாலும் ரொம்ப சாப்பிடறதுல அப்படியே சாப்பிட்டாலும் சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணி சாப்பிடணுங்கிற அந்த மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா,
அப்படின்னா இப்ப வந்து பிசாசு வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நான் வந்து சொப்பனத்துல உனக்கு சாப்பாடு தந்துடுறேன், நீ அப்ப எப்படி அப்ப நம்ம சொப்பனத்துல நான் கேன்சல் பண்றதுக்கு சொப்பனத்துல நம்ம கேன்சல் alert ஆ பண்ணணும். எப்படின்னா அப்ப ஆவியின் மனிதன் நமக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் கேன்சலே பண்ண முடியும். இப்ப நீங்க பிசிக்கலா நான் எனக்கு யாரோ ஒருத்தவங்க தந்தாங்கன்னா ஓகே, நான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு ஒரு நெருடலா இருந்துச்சுன்னா சரி வேண்டான்னு வச்சிருவேன்னு வைங்க. ஆனா நான் சொப்பனத்துல அதே மாதிரி நான் பவரா ரெசிஸ்ட் பண்றேனா அப்படின்னா, நம்ம அந்த டைம்ல நம்ம எப்படி அன்னைக்கு ஜெபத்துல இருந்தோமோ அதை வச்சுதான் நம்ம இது பண்ண முடியும். இல்லன்னா நல்லா வாங்கி வாங்கி நைட் ஃபுல்லா சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான். அப்படிதான் பிசாசு வந்து இப்ப ரொம்ப அட்வான்ஸ்டா ஏன்னா அவன் தந்திரம் நமக்கு எக்ஸ்போஸ் ஆக நம்ம அதை ஓவர் கம் பண்றது அவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்தடுத்த மெத்தட் யூஸ் பண்றான். நம்ம ஆண்டவருமே அப்படிதான், ஒரே ஃபார்முலா வச்சு ஒரே பேட்டில் வின் பண்ணணும்ன்றது நம்மளுடைய ஆண்டவரும் இதை விட அட்வான்ஸா எப்படி போகணும் அப்படிங்கறத வந்து ஆண்டவர் நமக்கு வந்து இது பண்ணிருக்கான். அதனாலதான் ஒரு சில நேரம் வந்து அந்த டெலிவரன்ஸ் வந்து ஃபாஸ்டா நமக்கு வந்து துரிதமா நமக்கு வந்து நடக்க மாட்டேங்குது. இதை வந்து நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். முன்னாடிலாம் வந்து பிசாசு ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணச்சா நெஜத்திலேயே அவன் சர்ப்பத்தை அனுப்புவான். நெஜத்திலே வீட்டுக்கு வருவோம். நாங்களே கூட இங்கெல்லாம் அடிச்சிருக்கோம். அந்த எல்லாம் வந்து நினைக்கிறேன் புதுசுல எங்களுக்கு அப்பெல்லாம் வந்து சர்வம் வந்து நம்மகிட்ட இவ்வளவு போராடுது, பிசாசுனுடைய தந்திரம் வந்து இவ்வளவு இருக்கு, இந்த எல்லைக்குள்ள வந்தனால அவ்வளவு ஒரு போராட்டம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் வேலை இப்படி 2022 எல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு ஸ்பிரிச்சுவல் வேலை பத்தி ரொம்ப தெரியல. தெரிஞ்சாலும் ரொம்ப வந்து இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா நமக்கு வந்து தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல வந்த சர்பத்துக்கும் பிசிக்கலா வந்த சர்பத்துக்கு அளவே இல்லை. எவ்வளவோ சர்பத்தை வந்து நான் அடிச்சு போட்டு இது பண்ணோம். ஆனா இப்ப வந்து பிசிக்கலா எல்லாம் கிடையாது. இப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்போ 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேல அது பிசிக்கலா ஒரு சர்பமும் இங்க இல்ல. ஆனா ஆவியில பாத்தீங்கன்னா எவ்வளவோ சர்பத்தை மேற்கொள்ள வேண்டியதா போச்சு. அதுல நான் இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு சில பேர் வீட்டுல எல்லாம் அந்த ஏசில எல்லாம் கூட சர்ப்பத்தை எடுத்த கதையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பிசிக்கல். இப்ப நான் சொல்றேன் ஒரு உதாரணம். போன மாசத்தான் நினைக்கிறேன். அப்போ ஒரு அக்கா எங்க வீட்டுக்கிட்ட அக்கா இருக்க சொன்னாங்க, நம்ம ஒரு பாட்டி, வயசான பாட்டி இருக்காங்க, சாப்பாடு மிச்சமானா எனக்கு கொடுங்க, நான் வந்து அவங்களுக்கு போய் கொடுப்பேன், வயசான 90 வயசுக்கு மேல ஆன பாட்டி அப்படின்னு. சரிக்கா, அதனால என்ன அப்படி சொல்லிட்டு நான் எடுத்து வைப்பேன். ஆனா நான் ஒரு நாள் கூட அவங்கள நான் நேர்ல பார்த்ததே கிடையாது. அந்த பாட்டியை நான் நேர்ல பார்த்ததே கிடையாது. ஏதோ அவங்க அங்கிட்டோட்டி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என் கணவர் கூட பார்த்திருக்காரு போல, நான் பார்த்தது கிடையாது. அப்ப இன்னொன்னு, அந்த பாட்டி வந்து அந்த தென்னை மரத்துல அந்த இதை வச்சு அந்த விளக்கமாறு செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தென்னை மரம் அந்த இதை வச்சு அப்ப செஞ்சு ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் விற்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப வயசான காலத்துல சரி யாருக்காவது இது பண்ணுமே அப்படின்னு சில கதைகள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உழைச்சு கடைசி பையன் மட்டும் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு, அந்த பையன் தான் அவங்கள பாத்துக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கதையெல்லாம். நானும் சரிக்கா ஓகே, எனக்கும் அடுத்த டைம் இது பண்ணாங்கன்னா செஞ்சாங்கன்னா சரி இந்த பாட்டிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சும்மா எனக்கும் ஒன்று வாங்கிட்டு வாங்கக்கா, ஒரு விளக்கமாறு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஒரு குச்சி மாறு சரி வாங்கிட்டு வாங்கன்னு அது வாங்கிட்டு வந்தாங்க. நானும் வச்சிருக்கேன். அதை எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணவும் இல்லை, எதுவும் பண்ணலை. நான் சும்மா வாங்கி வச்சிருக்கேன். ஒரு வாரமா அது அப்படியே ஒரே இடத்துல தான் கிடக்கு. ஆனா ஒரு வாரம் கழிச்சு ஒரு கணவர் அதே விளக்கமாறு ஆண்டவர் காமிக்காரு. அதே மாதிரி ஒரு கிளவி மாதிரி ஏதோ ஒரு இது பறந்து வர மாதிரி அதெல்லாம் காமிக்காரு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சொப்பனந்த சவுண்ட் வருது, அது ஆப்பிள் பழம் திங்கிற சர்ப்பம் அப்படின்னு. சர்ப்பம்னு அப்படி நெஜத்தை நடக்க மாதிரி. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆப்பிள் பழம் திங்கிற சர்ப்பம்னா என்னன்னா, ஆப்பிள்லாம் என்ன காஸ்ட்லி தானே இருக்கிற எல்லாத்தையும், அந்த அளவுக்கு பணத்தை விழுங்குற சர்ப்பம், அதை தான் ஆண்டவர் சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் தான் அதை காலையில் எந்திரிச்சுன்னு அதை எடுத்து தூர போட்டேன். ஒண்ணு அந்த பாட்டியே அது ஒரு சூனிய கிளவி மாதிரி பாட்டியா கூட இருக்கலாம். இந்த மாதிரி எல்லார் வீட்டுக்கும் ஒரு விளக்கமா ஆண்டரை பத்தி அறிந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட பத்தி தெரிஞ்சுக்கனால நம்மளால கணிக்க முடியுது. மித்த பீப்புள் எல்லாம் வந்து ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க, ஐயோ அப்படி சொல்லி ரொம்ப உருகிடுவாங்க. இந்த கிளவிகளை நிறைய நேரம் பார்த்து உருகுற காரணம் அப்படிதான். இன்னும் அதுல ஒரு பெரிய இது இருக்கு. இவங்க அந்த விளக்கமா செஞ்சு நிறைய வீட்டுக்கு விற்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போதும் அது ஒரு சர்ப்பத்தை ஏவி விடுறாங்கன்னு வைங்களேன். இந்த சர்ப்பம் அந்த ஒவ்வொரு வீட்டுடைய ஆசீர்வாதத்தை புடிங்கி அவங்க பிள்ளைகளுக்கு, அந்த பாட்டி மூலமா அவங்க பிள்ளைகளுக்கு போகும். நீங்க வந்து விளக்கமாறு எப்படி சர்ப்பமா மாதிரி கேட்க முடியாது. ஆரோனுடைய கோலை, மோசையுடைய கோலை ஆண்டவர் கீழே போனா சர்ப்பம் மாறிச்சு. ஸோ இவங்க டைரக்டா சர்ப்பமா அனுப்புறதை விட இந்த மாதிரி திங்ஸ் மூலமா அனுப்புறது இப்ப ரொம்ப சகஜமாயிருச்சு. இப்ப நம்ம ரிமூவ் பண்ணலன்னு வைங்களேன், அது என் வீட்டுல உட்காந்து எப்படியோ ஒரு விதத்துல அந்த பொருளாதாரத்தை தான் இருக்கும். நம்ம நினைப்போம் நம்ம பொருளாதாரம் எல்லாம் எங்கடா போனா இந்த சர்ப்பம் இங்க இருந்து விழுங்கிட்டு போய் அங்க கொடுக்குதுன்னு அர்த்தம். அந்த விளக்கமாரெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், நம்ம ஆசீர்வாதத்தை தள்ளிட்டு போய் அவங்க வீட்டுல கொடுக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் நிறைய அந்த இதெல்லாம் பண்றாங்க.
ஏன்னா நெறைய இருக்கு. ஏன்னா இப்போலாம் அன்னைக்கெல்லாம் ஒரு சகோதரி சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இந்த பணத்த வந்து எப்படி ஸ்பிரிச்சுவலா எப்படி திருடுறது, பிசிக்கலா வந்து எப்படி அவங்க கைக்கு கிடைக்குதுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்ததுன்னா, ஒருத்தவங்கட்ட கேட்டுருக்காங்க. அப்ப சொன்னாங்களாம், அதெல்லாம் 100% உண்மைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சம்பவம் சொல்லியிருக்காங்க. ஒரு 20 பேர் வந்து அவங்க அவங்க பார்ட்டி மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. ஹோட்டலுக்கு போனோனே 20 பேருக்கும் ஒருத்தவங்க பில் குடுக்கணும். அந்த பில் குடுக்குற ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா, நேரா அவர் வந்து ஒரு இந்த மாதிரியான ஆளுன்னோனே, அவர் வந்து அந்த நான் அவரு சொல்லுங்க கல்லால இருந்து அவங்களுடைய அவங்களுடைய கல்லால இருந்தே இவங்க 20 பேத்துக்கும் காச வந்து ஸ்பிரிட்ல எடுத்து பிசிக்கலா இவங்க 20 பேத்துக்கு காச குடுத்து முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப புரியுது. இவங்க வந்து மந்திரம் பண்ணி அந்த இடத்துலயே அவர் வந்து ஏதோ பண்ணி ஸ்பாட்லயே பண்ணி ஸ்பிரிட்ல அந்த கல்லாப்பெட்டியில இருந்து காசை வர வச்சு இவங்க பில்லு கட்டுற மாதிரி பிசிக்கலா போய் வெட்டிட்டாங்க. இவங்க 20 பேத்துக்குள்ள பில்லு வந்து அந்த கடைக்காரனுக்கு நஷ்டம். அவன் கல்லால இருந்து காசை எடுத்து இவங்க பில்லு கட்டி முடிச்சிட்டாங்க. அப்படின்னா இப்படி இதெல்லாம் எந்த சிசிடிவியும் கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து ஸ்பிரிச்சுவலா நடக்கிறத பிசிக்கலா பணமா மாத்திரக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய நம்மளுடைய பொருளாதாரத்தை விழுங்குற கும்பல் வந்து இன்னைக்கு இந்த இதுல வந்து அப்பதான் அந்த சகோதரி வந்து உண்மையாலுமே இப்படிதான் அவங்கள இப்பதான் வந்து என்னால புரிஞ்சுக்கவே முடியுது அப்படின்னு. ஏன்னா அவங்க ரியல்ல பார்த்து இது பண்ணனால அவங்களால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி சொன்னோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து பிசாசு வந்து விழுகிறது. இதெல்லாம் ஆண்டர் நமக்கு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நம்மளுடைய விடுதலை வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால நம்ம யாரும் வந்து பயப்பட வேண்டாம். ஐயோ என்னடா இப்படிலாம் சொல்றீங்க, அப்ப நம்ம வாழ்றது என்ன, நம்ம பொருளாதாரம் என்ன, இது எல்லாத்த விட பாதுகாப்பு நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, ஆண்டர் நம்மளை வந்து கம்ப்ளீட்டா பாதுகாக்கிறார். அதை நீங்க உணர்ந்து இனி ஒரு நாட்கள்ல கத்துக்கிட்டதை வந்து நல்லா பிரயோஜனப்படுத்திக்கணும். அதை வந்து அது ஏன்னா தானான்னு விட்டுறக்கூடாது. ஒரு சொப்பனத்துல ஆண்டவர் உங்களுக்கு கத்துக் கொடுத்தாலும் சரி, ரியல் லைஃப்ல கத்துக் கொடுத்தாலும் சரி, நீங்க ஜெபிக்கும் போது கத்துக் கொடுத்தாலும் சரி, நீங்க பைபிள் வாசிங்க, எல்லாத்தையுமே கத்துக்கிட்டதை வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணமா நம்ம எடுத்து இனி ஒரு நாட்கள்ல நம்ம கரெக்டா நம்ம செய்யணும். அதான் இந்த விடுதலையோட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன் நம்ம விடுதலையை வந்து நம்ம ரொம்ப விடுதலைக்கு ரொம்ப அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சில காரியங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் உங்களுக்கு கிளியரா வெளிப்படுத்தி காப்பார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ புரியல அப்படின்னா 1 or 2 டைம்ஸ் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு, ஆவியானவரை இவங்க பேசுறதை தாண்டி எனக்கு என் நாலேஜுக்கு எப்படி புரியுங்கிறத அந்த அளவுக்கு லகுவா நீங்க எனக்கு வெளிப்படுத்தி தாங்க. ஏன்னா ஒரு சில நேரம் பிசாசு வந்து இப்ப நம்ம சொல்றத கூட கவனிக்க விடாம என்னத்தையாச்சும் யோசிக்க வச்சோ இல்லைன்னா திருச்சு கூட அவனால சொல்லுவான். ஆனா ஆவியான ஒரு துணையோட இந்த வீடியோ நீங்க கேளுங்க. நிச்சயமா இது சொன்னது வந்து உங்களுக்கு 100% உங்களுக்கு புரியும். இனி ஒரு நாட்கள்ல நீங்களும் வந்து அந்த விடுதலைக்கு ரஷ் பண்ணாம, ஆண்டவரே உங்க கருத்துல நான் தரேன், நீங்க எனக்கு பாடம் கற்பித்தாலும் சரி, என்னுடைய இனிமே யாருங்க எக்ஸ்போஸ் பண்ணாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கிறீங்கிறத நான் உணர்ந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோட நம்ம வந்து காத்திருப்போம். நிச்சயமா விடுதலை கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியத்தை பத்தி தெரியாதவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.